வெல்கம் பேக் டு அலைனா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே அப்படின்னாலே வீக்கெண்டில் ரொம்ப ரொம்ப லேசியான ஒரு டே. அன்றைக்கி எழுந்திருக்கிறதுலேருந்து எல்லாமே ஸ்லோவாக லேட்டாக தான் நடக்கும். இன்றைக்கி என்னோட சாட்டர்டே எப்படிலாம் போணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து நல்லா க்ளவுடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பட் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா -2 இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வீடு பாருங்கள், காலையில் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. லேசியாக லேட்டாக எழுந்திரிச்சோம் அப்படின்னா எல்லா வேலையுமே லேட்டாக தான் நடக்கும். குழந்தைகள் விளையாடிட்டு இப்படியே போட்டு வச்சுருக்காங்க. பட் இதெல்லாம் இப்போ நான் க்ளீன் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து மைதா தோசை தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். மைதா தோசை தான் ஊற்றிட்டுருக்கேன். குளிர் சீசனில் மொறுன்னு மைதா தோசை சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது கூடவே சூப்பரான காம்பினேஷன் சட்னி பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் வெளியே கிளம்ப போகிறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கோம். இது கமர்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடைக்கும். இன்றைக்கி வந்து வெளியில் கிளைமேட் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. வானத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் டெம்பரேச்சர் -2. இதுதான் நான் சொன்ன மார்க்கெட். இது வந்து ஒரு ஹலால் மார்க்கெட். இங்கே வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நான்வெஜ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். உள்ள வீடியோ எடுக்க முடியல, அதனால எடுக்கலை. ஜஸ்ட் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வீட்டில் போய் பார்க்கலாம். நான்வெஜ் ஐட்டம் 1 வீக் டு 10 டேஸ் தேவைப்படுறது வாங்கியிருக்கேன். சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, சாலட் லீவ்ஸ், இந்த மாதிரி 1 வீக்குக்கு தேவைப்படுறத நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாம். இப்போது எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுத்தது லன்ச் ஒர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. லன்ச்சுக்கு ரைஸ் குக்கரில் வந்து நான் ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ அது ரெடி ஆகிட்டுருக்கு. வெளியில் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் லன்ச்சுக்கு கீரை சாறு அண்ட் மட்டன் சாப்பஸ் தான் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. லன்ச்சுக்கு அப்புறம் இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு அடுத்தது பார்க்கலாம். ஈவினிங் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு டீ காஃபி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய வேலைகள் பண்ணிவிட்டு கடைசியாக டீ போடும்போது கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு லேசியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது நிறைய ஹோம் மேக்கர் என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். இதை யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபாஸ்ட்டாக ஒரு டீ போட்டுடலாம். இப்போ டீ சூப்பராக சுட சுட ரெடி ஆகிடுச்சு. டீக்கு அப்புறம் அடுத்தது டின்னர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க. ஸோ மக்ரோனி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ ஃபாஸ்ட்டாக நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு மக்ரோனி எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபியை இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம்.
3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி, புதினா இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நானூறு கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், இதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். எட்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பே லீஃப், மல்லி, புதினா இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா தான் இன்றைக்கி மக்ரோனிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே எண்ணெயில் நல்லா ஒன்றா சேரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா சிக்கனில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிக்கன்லேருந்தே தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். இதை நம்ம மூடி வச்சு சிக்கன் வேகிற வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், சிக்கன் வந்து எவ்வளோ தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்குன்னு. இப்போ சிக்கன் வெந்துடுச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற மாதிரி கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா திக்காகிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் அடுப்புலையே இருக்கட்டும்.
இந்த டைம் கேப்பில் நாம் சேமியானை வேக வச்சு எடுத்துக்கலாம். சேமியானை முன்னாடியே வேக வச்சு வச்சிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேமியா வேக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 கிலோ அளவு மக்ரோனி சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சேமியா யூஸ் பண்ணுறீங்களோ அதோட பேக்கெட்டில் இருக்கக்கூடிய மினிட்ஸே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த சேமியானுக்கு 3 மினிட்ஸ் போட்டிருந்துச்சு. இப்போ 3 மினிட்ஸில் பாருங்கள் சேமியா நல்லா வெந்துடுச்சு. சேமியா வெந்துடுச்சா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் நாம் வேக வச்சுருக்க சேமியானை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேமியா உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது கடைசியாக கொஞ்சம் மல்லி புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு தம்மில் வைக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான மக்ரோனி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கு. மக்ரோனியில் மசாலா நல்லா சேர்ந்துருக்கு. கெஸ்ட்டுக்காக வெனிலா மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக், அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் இப்போது டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.